வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா பேர் வெள்ளி பாத்திரத்தையும் எப்படி க்ளீன் பண்ணணும், ஸோ அதுக்கான வீடியோ போடுங்க திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பட் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கனால இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வெள்ளி பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். பித்தளை பாத்திரத்துக்கு எப்படி சபினாவை நம்ம பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு பொருளை தான் நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இது எனக்கு அந்த வெள்ளி கடையில் அவங்க சொன்ன ஒரு மெத்தட் தான் இது. ஸோ அதுலேருந்தே நான் ரொம்ப நாளாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 விளக்கை மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போயுமே சரி நம்ம விளக்கை சுத்தப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய், அந்த பொட்டு இது எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கோல்கேட் டூத் பவுடர். ஸோ பெரும்பாலான வெள்ளி கடைகளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்குங்கிறதுக்காக இந்த பவுடரை தொட்டு அது மேலே எல்லாம் தொடச்சி அந்த கருப்பை எல்லாமே சுத்தமாக எடுத்து நல்லா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடையில் சொன்ன ஒரு மெத்தட் தான் இது. இதை நம்ம வீட்டில் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு என்ன பிசுக்காக இருந்தாலும் சரி, இதை ஒரே ஒரு பவுடரை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா அதிலே உங்களுக்கு அந்த நுர வர தன்மை இருக்கனால உங்களுக்கு என்ன பிசுக்கையும் சுத்தமாக எடுத்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுடரை பயன்படுத்தி தேய்க்கும் போது நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் விளக்கை நான் தேய்க்கிறதுக்காக எப்பயும் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே எடுக்கிறதுக்கு ப்ரஷ்ஷை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பவுடரை நீங்கள் வச்சு தேய்ச்சிங்கனாலே போதும். ஸோ இந்த கோல்கேட் பவுடர் நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். சுத்தமாக பளிச்சுட்டு அந்த எண்ணெய் பிசுக்கும் போயிடும். அதே மாதிரி அந்த கலர் மாறிந்தாலும் நம்ம இந்த பவுடரை வச்சு தேய்க்கும் போது மறுபடியும் புதுசு மாதிரி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரே ஒரு பவுடரை மட்டும் பயன்படுத்தினா போதும். வேறு இதுக்காக மறுபடியும் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் எடுக்கிறதுக்காக லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்துங்கிற அவசியமே கிடையாது. வெறும் கோல்கேட் பவுடர் மட்டும் போதும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது. நான் ரொம்ப நாளாகவே இப்போ நான் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன ஒரு டப்பா வாங்கி வச்சிட்டாலே போதும். அது ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற பாத்திரங்களையும் இந்த பவுடர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குமோ அதே அளவுக்கான அந்த பளபளப்பு தன்மை இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஈஸி மெத்தட்னா அந்த கோல்கேட் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸும். அதே போல் இது விளக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம வெள்ளி பாத்திரம் எதாக இருந்தாலும், ஈவன் நம்ம கொலுசாக இருந்தாலும் கூட நம்ம இந்த பவுடரையே பயன்படுத்தி நீங்கள் தேய்க்கலாம். அதுவும் நல்லா பளிச்சுட்டு அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கொலுசை தான் இது. உங்கள் வேலையை ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்பாக நம்ம சில டைமில் வெள்ளி பொருட்கள் பயன்படுத்தாமல் அப்படியே புதுசெல்லாம் ஒரு சில பொருட்கள் அப்படியே வச்சுருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்று படுற மாதிரியான இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கட்டாயம் அதுவும் கருத்து போகும். அதனால் எப்பயுமே நம்ம அதை ஒரு பீரோக்கில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸ் அந்த கவர்லேயே உள்ளேயே க்ளோஸ் பண்ணியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட கலர் மாறாது. ஏன்னா சில பொருட்கள்லாம் நம்ம எப்பயாவது மட்டும்தான் பயன்படுத்துவோம், அடிக்கடி எடுத்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுருங்க. அது மேலே கொஞ்சம் விபூதி நீங்கள் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா கவரில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ நாளானாலும் கருத்து போகாமல் புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.